முக்கிய செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு நேரில் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்போது நடிகர் வடிவேலு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். யூடியூப் சேனல்களுக்கு அளித்த பேட்டியில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாயை மான நஷ்ட ஈடாக வழங்க கோரியும் நடிகர் சிங்கமுத்துக்கு உத்தரவிடக் கோரி தன்னை பற்றி அவதூறாக பேச அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் நடிகர் வடிவேலு தரப்பில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணையின் போது வடிவேலுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் இனிமேல் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் எனவும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அவை மனுதாக்கலாக செய்யும்படி சிங்கப்பூர் தரப்புக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக கடந்த முறை இந்த விசாரணை நடைபெற்ற போது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி நடிகர் சிங்கமுத்து தரப்பில் உத்தரவாத மனுவானதும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் இந்த உரிமையியல் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான எந்த ஒரு தகவல்களையும் வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது டிஜிட்டல் முறையிலோ வெளியிடப் போவதில்லை என்று சிங்கமுத்து தரப்பில் பதில் மனுவானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அவர் மீதான வழக்கையும் ஒத்திவைத்திருந்தார். பின்னர் இந்த வழக்கு சாட்சி விசாரணைக்காக இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் தற்போது நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக தொடர்ந்த இந்த 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு சாட்சி விசாரணைக்காகவும் பதிவுத்துறை சான்றிதழுக்காகவும் மற்றும் உள்ளிட்ட சாட்சி விசாரணைக்காக தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கூடிய இந்த மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு நடிகர் வடிவேலு தற்போது வருகை தந்திருக்கிறார். அவர் தற்போது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் தற்போது நீதிபதி முன்பாக தெரிவிப்பார். இதன் பிறகாக தான் இந்த வழக்கு சாட்சி விசாரணை முழுமையாக முடிவடைந்த பிறகாக இந்த அறிக்கை மூலமாக இந்த வழக்கானது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.